الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العظيم. فسبحانك مولانا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவின் பெயர் நாம கொண்டு ஆரம்பித்தவனாக, அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலாக வந்துவித்த கண்மணி முஸ்தபா ரசூலே அக்ரம் சையதுனா மௌலானா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் கிளையார்கள், தோழர்கள் மற்றும் அவர்களை அன்று தொட்டு இன்று வரைக்கும் நேசித்து வாழக்கூடிய எல்லா மோமின்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அவைகளை ஏற்று நடக்குமாறு கட்டளையிட்டார்களோ அவைகளை உங்களால் இயன்றளவு ஏற்று நடந்து கொள்ளுமாறும், இவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதற்கன் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லும் போது அல்லதி ஜஅலக்கும், அவன் உங்களை எப்படி ஆக்கினான் தெரியுமா? ஆரம்பத்தில் ضعفன், உங்களை பலகீனமான நிலையிலே ஆக்கினான். ثم من بعد ضعف قوة, பின்பு பலகீனம் நீங்கி சக்தியுடைய ஒரு நிலைக்கு நீங்கள் மாறினீர்கள். ثم من بعد قوة ضعفا وشيبا, பின்பு அதற்கு பின்னால் மீண்டும் பலகீனமாகி நரைத்த நிலைக்கு நீங்கள் ஆனீர்கள். அவன் நாடியவாறு படைக்கிறான், அவன்தான் அனைத்தையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதிலிருந்து விளங்குவது, மனிதனுடைய வாழ்க்கை அதை 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது அறியாமை பருவம், அதாவது சிறு பருவம், அது பலகீனமான நிலை என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது வாலிப பருவம், அது சக்தி வாய்ந்த பருவம் என்று குர்ஆன் சொல்கிறது. மூன்றாவது பருவம் அது இயலாமைக்குரிய பருவம், வயோதிப பருவம், நரைத்திருக்கக்கூடிய பருவம் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த 3 நிலைகள். முதலாவது நிலை சிறுமை பருவம், சிறுவராக சிறுபலாயத்திலே இருப்பது. இதுல சாதிப்பதற்கு பெரிதாக ஒன்றும் கிடையாது. ஆனால் சவாலுக்குரிய காலம் வாலிப காலம்தான். இந்த வாலிப காலத்திலே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம் இடப்படுகின்றது. இந்த வாலிப காலத்தில் தான் சமூகத்துக்கு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய புத்திசாலிகளாக மனிதர்கள் மீளக்கூடிய தருணம் ஏற்படுகிறது. உலகத்திலே தோன்றிய மாபெரும் சாதனையாளர்களை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கைக்கு வித்திடப்பட்டது அந்த வாலிப பருவத்தில் தான். இந்த வாலிப பருவம் மிக ஆபத்தானதும் கூட. இந்த வாலிப பருவம் மிக ஆபத்தானதும் கூட. அது சீரான முறையில் வடிவமைப்பு அமைக்கப்படவில்லை என்றால் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே துளைத்துவிடும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார்கள். இந்த குதுபாவின் ஊடாக இன்றைய காலங்களில் வாலிபர்களாக வாழக்கூடியவர்கள் படிப்பினை பெற வேண்டும். வயோதிபர்களாக மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வாலிப பருவத்தை உடையவர்களை எப்படி வழிநடாத்த வேண்டும் என்ற நற்கருத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பணிவாக முன்வைத்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாலிப பருவத்தை மிக மதித்தார்கள். சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே
ஒரு மனிதன் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மஹ்ஷரை கடந்து செல்ல மாட்டான். அதுல முதலாவது ஃபி உம்ரிஹி கைஃப அம்தா அவ் கைஃப கதா, அவன் வாழ்நாளை எப்படி கழித்தான் என்று அவன் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும். இரண்டாவது வான் சபாபிஹி, அவருடைய வாலிப பருவத்தை எவ்வாறு கழித்தான் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாமல் மஹ்ஷரை தாண்டி செல்ல முடியாது. வஅம்மாலிஹி, அவருடைய பணத்தை பற்றி கேட்கப்படும், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். அடுத்தது அவருடைய அறிவை பற்றி கேட்கப்படும், அதை கொண்டு அவன் எப்படி நடந்து கொண்டான், படித்த அறிவை எப்படி பிரயோஜனப்படுத்தினான் என்று கேட்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது வாழ்நாளை பற்றி கேட்கப்படும் என்றார்கள். இரண்டாவது சொல்கிறார்கள் வாலிபத்தை பற்றி என்று. வாழ்நாளுக்குள்ள வாலிபம் இருக்கிறதானே, ஏன் திரும்பவும் சொல்ல வேண்டும் வான் சபாபிஹி என்று அந்த வாலிபத்துடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார்கள். வாலிபம் அந்த அளவு முக்கியத்துவம் பெற்றது. இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் நாளை மறுமையிலே எந்த நிழலும் இல்லாத சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா 7 மனிதர்களுக்கு தன்னுடைய அரசுக்கு கீழால் நிழல் கொடுக்கிறான். அதுல ஒருவர் வாலிபன், அவன் தனித்த நிலையில் அல்லாஹ்வை நினைத்தான், அவனுடைய உள்ளம் உருகியது, அவருடைய கண்கள் கண்ணீரை சொட்டியது. அப்படியான வாலிபனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய அரசுக்கு கீழால் நிழல் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாலிப பருவம்தான் ஒரு சமுதாயத்துடைய வெற்றிக்கு வித்திடக்கூடியது. சிந்து நதி உங்கள் அனைவருக்கும் தெரியும். சிந்து நதி பள்ளத்தாக்குல ஒரு நாகரிகமே உருவானது என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த சிந்து சமவெளியை வெற்றி கொண்ட முஹம்மது பின் காசிம் அவர்கள் 17 வயது வாலிபன். அதே போன்று சைப்ரஸை வெற்றி கொண்ட இஸ்லாமிய ஆட்சிக்கு கொண்டு வந்த முஹம்மது அல் ஃபாத்திஹ் 23 வயது வாலிபன். சஹாபாக்களிலே இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவாங்க, என்னை ஆரம்பத்திலே ஆதரித்தவர்கள் எல்லாம் வாலிபர்கள், என்னை புறக்கணித்தவர்கள் எல்லாம் வயோதிபர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வாலிபம் இஸ்லாத்துக்கு வித்திட்டது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுடைய கவர்னராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. போய் அந்த மக்களுக்கு மத்தியில் நீளமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களை ஆட்சி செய்யுங்கள் என்று சொன்னபோது அவர் ஒரு வாலிபர், 20 வயதை கூட கடக்கவில்லை. ஹைபர் யுத்தத்திலே யுத்தத்தை வெற்றி கொண்ட அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு அடியார் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அந்த நேரத்தில் ஒரு வாலிபர். குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர்களும் 30 வயதை கூட கடக்காத வாலிபர்கள். அவர்கள் முதன்மையானவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கக்கூடிய தருவாயிலே யுத்த படைக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கக்கூட உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படை தளபதியாக ஆக்கிறார்கள். அவருடைய வயது வெறுமனே 17. இதெல்லாம் சாதித்தவருடைய வரலாறு, இஸ்லாத்துக்கு வித்திட்டவருடைய வரலாறு. ஏன் சொல்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே, வெற்றி பெற்ற வரலாறுகளை எடுத்து நோக்குங்கள். வாலிபர்கள் அந்த அளவு இஸ்லாத்துக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்று எங்களுடைய வாலிபருடைய நிலைகள் மிக பயங்கரமான ஒரு சூழலுக்கு இட்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று இடங்கள் எல்லாம் அபாரிக்கப்பட்டால் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் அபாரிக்கப்படுகிறது என்று நாங்கள் வருத்தப்படுகிறோம். அதைவிட மிக முக்கியமாக அபாரிக்கப்படக்கூடிய ஒன்றை உங்களுக்கு சொல்லவா? அபாரிக்கப்படுபவைகளில் மிகவும் ஆபத்தான ஒன்றை சொல்லவா? அதுதான் வாலிபர்களுடைய சிந்தனைகள் அபாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாலிபர்களுடைய புத்திகள் மந்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
போன்கள்ல, இன்டர்நெட்டுகள்ல, குறுகிய படங்கள்ல தன்னுடைய காலத்தை ஒடுக்கி கொண்ட வாலிபர்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. சிந்திப்பதற்கு அவங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். ஏதோ ஒன்றுக்குள்ள எடிக்ட் ஆகி கட்டுப்பட்டு வாழ்க்கை என்பதே இப்படித்தான் என்று காலங்கள் கழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள். இந்த இஸ்லாத்துக்கு வித்திட்ட வாலிபருடைய வாழ்க்கை எங்கள்ல எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது? இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் புகாரி கிரந்தத்தை எழுதுவதற்கு ஆரம்பிக்கும் போது 20 சொச்சம் வயது. அவங்க ஒரு சீரா கிரந்தம் எழுதுகிறார்கள் 19 வயதுல. ஹதீஸ் கலையை கற்று தேர்ச்சி அடைவதற்கு அவங்க இமாம் அவருடைய சேகரத்தில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்விடத்தில் போய் முஅத்தாவை படிக்கும் போது அவர்களுக்கு 19 வயது என்கிறார்கள். இஸ்லாமிய உலகமே போற்றக்கூடிய ஒரு அடியானாக மாறவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை துன்புறுத்திய அபூஜஹலை சாய்த்தவர்கள் 2 வாலிபர்கள், அவர்கள் பருவ வயதை கூட அடையவில்லை. யுத்த களத்துக்கு நாங்கள் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்கப்பட்டுவிடும் என்பதற்காக யுத்தத்துக்கு வரக்கூடியவங்க வாங்க அழைக்கும் போது மெதுவாக ஒலித்து நின்று யுத்த களத்துக்கு முஜாஹிதீன்களுடன் சென்றவர்களில் அந்த 2 பேரும், அந்த 2 சின்ன பிள்ளைகள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நோவித்த அபூஜஹலை காட்டுங்களேன் என்று அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட போது உடனடியாக பாய்ந்து குதிரையிலிருந்து இழுத்து வீசுகிறார்கள் அபூஜஹலை. செய்தவர்கள் இஸ்லாமிய சிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்துக்கென்று, தன்னுடைய சமூகத்துக்கென்று, தன்னுடைய குடும்பத்துக்கென்று வாழ்க்கையை திட்டமிடக்கூடிய எங்களுடைய வாலிபர்கள் எங்கே? கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய குடும்பம், தாய் தகப்பன் கண்ணியமாக வாழ வேண்டும். என் தாய் தகப்பனுடைய கௌரவத்தை நான் அழுத்துவிடக் கூடாது. என் தாய் தகப்பன் பொலுசும் கையும் அலையவிடக் கூடாது. என் தாய் தகப்பன் யாரிடத்திலும் தலையை கோத்து கொண்டு ஈன்றக்கூடாது என்னால என்று சிந்திக்கக்கூடிய வாலிபர்கள் குறைஞ்சபட்சமோட குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க. எங்கே வாலிபர்கள்? பாடசாலைகளுக்கும் கல்வி கூடங்களுக்கும் கட்டு போட்டுட்டு ஒளிந்து இருந்து வாலிபத்தை அநியாயமாக்கக்கூடிய வாலிபர்கள் சிந்திக்க கூடாதா? நாம் படிப்பதன் மூலமாக தலை சிறந்த ஒரு அடியானாக மாற வேண்டும். என் குடும்பத்தை காக்கக்கூடிய ஒருவனாக மாற வேண்டும். என் தாய் தகப்பனை கண்ணியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒருவனாக நாம் மாற வேண்டும். என் சம்பாத்தியத்தில் என் தாய் தகப்பனை ஹஜ்ஜுக்கு அனுப்பணும் என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய வாலிபர்கள் சிறுசிலிருந்து முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, என் ஊர், நான் வாழக்கூடிய பிரதேசம், என் இஸ்லாமிய சமூகம், இதற்காகவே நான் எப்படி ஆரம்பிக்க வேண்டும், என்ன விடயங்களில் ஈடுபட வேண்டும்? சிறார்கள் சிறுசிலிருந்தே சிந்திக்க வேண்டும். பொறுப்புக்குரியவர்கள் அந்த வழிமுறைகளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏதோ வாழ்ந்துட்டேன், சாப்பிட்டுட்டேன், ஏதோ ஒரு ஸ்கூல் போயிட்டேன், எப்படியோ காலங்க போய்கொண்டிருக்குது, செலவுக்கு காசு கையில கிடைச்சிட்டா போதும் என்று வாழ்ந்தால் வெறுமனே மந்த புத்தியில் வாழக்கூடியவர்கள். கணியத்துக்குரியவர்களே, உயர்ந்த குணங்கள் வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் வேண்டும். அல்லாஹு தஆலா உயர்ந்த எண்ணங்களை விரும்புகிறான். நியத்துல் முஃமின், முஃமினுடைய எண்ணம் கைரும் மின் அமலி, அவருடைய செயலை விட சிறந்தது. உயர்ந்த எண்ணங்களை கொள்ளுங்கள், உயர்ந்த எண்ணங்களை எடுங்கள். இந்த வாலிபர்கள் தான் ஒரு சமூகத்தை காக்கக்கூடியவர்கள். இந்த வாலிபர்கள் தான் ஒரு சமூகத்துக்கு தலைவராக வரக்கூடியவர்கள். பாருங்க, சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும், நீங்க எல்லாம் இஸ்லாமாக இருப்பதற்கு, இஸ்லாம் எங்களுக்கு வந்து சேருவதற்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக்கினான். அவங்க இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த தியாகங்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்து முதல் இரவை கழித்த நிலையிலே அவர்கள் குளிக்க கூட இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்துக்கு அழைத்த போது ஓடோடி சென்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றை பிரட்டி பாருங்கள். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இஸ்லாத்துக்காக பாடுபட்டவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவுத்துறையிலே மாபெரும் ஒரு அறிஞர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த இப்னு அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக. 15 வயதிலே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மாபெரும் அறிஞராக மாறினார்கள். அவர்களுடைய அந்த உயர்வை பற்றி முயற்சியை பற்றி வரலாறு சொல்லும் போது ஒரு அறிவு ஒரு அறிஞரிடத்திலே இருக்கிறது என்று அவர்கள் கேள்விப்பட்டால் அவருடைய வீட்டை நோக்கி செல்வார்கள். வீட்டுடைய கதவு திறக்கப்படும் வரைக்கும் அந்த இடத்தில் அப்படியே கைகட்டி நின்று கொண்டிருப்பார்களாம். பாதையிலே செல்லக்கூடிய ஒட்டகங்களுடைய காலடியில் இருந்து எழும்பக்கூடிய தூசிகளுடைய முகத்தை அப்படியே பூட்டி இருக்கும். அந்த அளவுக்கு காத்து நின்று அந்த அடியாரிடத்திலே அறிவைப்படுத்தி வருவார்களாம். சொல்லுவார்கள், நான் மாணவனாக இருந்த போது கேவலப்படுத்தப்பட்டேன், இழிவாக்கப்பட்டேன். அறிவை தேடி போய் காத்து கொண்டிருக்கணும், அறிவுடையவர்களுக்கு பின்னால செல்லணும், அவங்க போன்ற கட்டளைக்கு வழிபடணும். அறிவை சுமந்த ஒரு மனிதனாக நான் மாறிய போது கண்ணியப்படுத்தப்பட்டேன், எல்லோரும் என்னை கண்ணியப்படுத்தினார்கள், என்னிடத்திலே இல்மு படிக்க மக்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, உங்களுடைய வாலிபத்தை அநியாயமாக்கிக் கொள்ளாதீங்க. இன்று நான் மேற்சொன்னது போன்று பூமிகள் அபகரிக்கப்படுவதை விட கொடூரமானது வாலிபர்களுடைய சிந்தனைகள் அபகரிக்கப்படுவது. யாருடைய சிந்தனைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறோம். யாரோ ஒரு நடிகன் அல்லது ஒரு நடிகை அல்லது ஒரு விளையாட்டு வீரன் அவர்களை போன்ற எண்ணங்கள் கொண்டு, அவர்களை போல கொண்டவட்டி கொண்டு, அவர்களை போல எங்களுடைய ஸ்டைல்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறந்த மனிதனாக, சமூகத்தில் கண்ணியமான ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்று நாங்கள் திட்டமிடக் கூடாதா? உங்களுடைய படிப்புல முக்கியத்துவம் கொடுங்க. அவைகள் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடியது. அறிவு என்பது அழியாத ஒரு செல்வம் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் திட்டமிடுங்க. நல்ல படித்த மனிதர்களிடத்தில், நல்ல சாதித்த மனிதரிடத்தில் போய் உங்களுக்கு அட்வைஸ் கேளுங்க. இன்றைக்கு எங்களுக்கு வழிகாட்டிகள் இல்லாத ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நலவு சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வாலிபர்கள் நினைக்கிறார்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரையும் மதிக்கிறதல்ல. எந்த அளவுக்கு என்றால் இன்று போதை பொருட்களுக்கு கூட எடிட்டாக இருக்கக்கூடிய வாலிப சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதான் சொல்வது என்பது காதுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு போன்ற ஒரு சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய போதனைகள் என்பது ஒரு கசப்பாக, இஸ்லாமிய போதனைகள் என்பது ஏதோ ஒரு கவனத்தில் எடுக்கப்படாத ஒன்றாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களோட வாழ்க்கை எங்கு செல்ல போகிறது? நாஸ்திகர்களாகவா, அல்லாஹ் ரசூலை மறந்தவர்களாகவா? வயோதிபத்தை அடையும் போது நிம்மதியற்ற நிலையிலே வாழ்வீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பணம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்துக்குரியவர்களாகவும் மாற வேண்டும். தொழுகையில பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என் வாழ்க்கை உனக்கு பொருத்தமானதாக ஆக்கிவிடு என்று ஒவ்வொரு வாலிபர்களும் சிறு பராயத்திலிருந்தே கேட்டு வர வேண்டும். போதைகள் சாதாரணமான அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. உங்களோட வாழ்க்கையையும் அழித்து குடும்பம், தாய் தகப்பனுக்கும் கெட்ட பெயர்களை உருவாக்கிவிடும். சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக வாழ்வீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது எத்தனை வாலிபர்கள் இந்த போதை பொருட்கள் வாலிபம் மட்டுமல்ல, வாழ்க்கையை அழித்து சிறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபத்தை நல்ல முறையிலே வித்திடுங்கள். அறிவுக்கு முதன்மை கொடுங்கள். ஒழுக்கமான சமூகமாக வாழுங்கள். ஒழுக்கமான சமூகம். முன்றைய காலங்களில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். முஸ்லிம் வாலிபர்கள் வயோதிபர்களை கண்டால் மிச்சம் கண்ணியமாக நடந்து கொள்வாங்க. மூத்த மனிதர்கள், உலமாக்கள், ஆசிரியர்கள் அவங்கள கண்டால் சாரத்தை உயர்த்தி கட்டினவங்க கூட கீழே விட்டுருவாங்க. இன்றைக்கு எல்லாம் மாறி போய் முதியோருடைய மூஞ்சிலே புகையை
தட்டக்கூடிய வாலிப சமூகம் கேடுகட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கு சென்று கொண்டிருக்கிறது இஸ்லாமியருடைய வாழ்க்கை? நாங்கள் முஸ்லிம்கள் அல்லவா? நான் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய வேண்டுமே, நாளை கபூரிலே நிம்மதியாக வாழ வேண்டுமே, நாளை மறுமையிலே ஜெயம் பெற வேண்டுமே என்ற சிந்தனை எங்களுடைய வாலிபர்களுக்கு இல்லையா? வாலிபத்தை அநியாயமாக கொள்ளாதீங்க. வாலிபம் பரக்கத்தானது, அவருடைய சக்தி பாரதூரமானது. அதை நலவின் பக்கம் திருப்புங்கள். உங்களோட சக்திகளை, உங்களோட வாலிபத்தை, உங்களோட சிந்தனைய நல்லதின் பக்கம் திருப்புங்கள். டிக்ஸுகள் பல இருக்கும். உங்களோட நல்ல சிந்தனைகளை, கொதிக்கக்கூடிய இரத்தங்களை அநியாயத்துக்கு செலவழிச்சிடாதீங்க. உங்களோட கரங்களை பாதுகாத்துக்கோங்க. உயர்ந்த குணங்கள், உயர்ந்த எண்ணங்களை மனதிலே கொள்ளுங்கள். கணேசத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான வாலிப சமூகம் ஒரு ஊருடைய கண்ணியம், இஸ்லாத்துடைய கண்ணியம். நாளை மறுமையில் நீங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாலிபர்களுக்காக வேண்டி மிச்சம் அவர்கள் கவலைப்பட்டாங்க. சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலும், வாலிபர்களே நீங்க உங்களுடைய வசதியை தேடிக்கொள்ளுங்க. வசதி கிடைச்சிட்டா திருமணம் முடிச்சுக்கோங்க. உங்களோட ஆசா பாசங்களை ஹலாலான முறையில் நிறைவேற்றிக்கோங்க. ஹராத்துக்கு சென்றுடாதீங்க. ஓரின சேர்க்கைகளுக்கு சென்று விடாதீங்க. மிக பாரதூரமான பாவம். ஓரின சேர்க்கை பாரதூரமான பாவம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுவாங்க, விபச்சாரத்தை விட கொடியது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இடத்துல கேட்கப்படுது, இந்த ஓரின சேர்க்கையாளர்களை என்ன செய்ய வேண்டும் என்று. சொல்லுவாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் அவங்க ஓரின சேர்க்கையாளர்களாக வாழ்ந்தாங்க. அவங்களை அல்லாஹ் எப்படி தெரியுமா அழித்தான்? பூமியோடு சேர்த்து உயர்த்தி அப்படியே தூக்கி மறுபக்கமாக தூக்கி அடித்தான் பூமியிலே. அந்த கூட்டம் அழிக்கப்பட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஓரின சேர்க்கையாளர்கள் அவங்கள ஊர்ல இருக்கக்கூடிய உயர்ந்த மலைகள் அல்லது கட்டிடங்கள் இருந்து தள்ளிவிட வேண்டும் என்று அவங்க எச்சரித்தாங்க. பாரதூரமான முசீபத் அது. எங்களுடைய வாலிபர்களுக்குள்ள நுழைந்து விடாமல் பாதுகாத்துக்கோங்க. வாலிபத்தை பாதுகாத்துக்கோங்க. ஆசா பாசங்களை ஹலாலான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாலிபர்களே உங்களுக்கு வசதி இருக்குதா, உடம்புல சக்தி இருக்குதா, நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க. சக்தி இல்லையா, ஆசை அடக்க முடியாதா, நோன்பு பிடிங்க என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணேசத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையை பரக்கத்தாக உருவாக்குங்க. நல்ல எண்ணங்கள், அநியாயம் செய்து கொள்ளாதீங்க. வாலிபம் எனக்கு சக்தி இருக்குது, நான் பயப்பட மாட்டேன், என்னால எல்லாம் முடியும் என்று சொல்லி அநியாயங்களுக்கு பேசிடாதீங்க. அப்துல் முதுல்மாத்து யௌமல் கியாமா, ஒரு அநியாயம் கியாமத்துல பல அநியாயங்களாக வரும். கைகளை பாதுகாத்துக்கோங்க. அல்லாஹ்விடத்துல கஷ்டம் வரும்போது உயர்த்த வேண்டிய கைகள் இது. நாளைக்கு நான் மக்கா போகணும், காபாவை பிடிக்கணும், ஹஜருல் அஸ்வதை பிடிக்கணும் என்ற ஆசை இருக்குதா? கைகள்ல அநியாயத்தை பூசிக்கொண்டு போய்த்திராதீங்க. அநியாயம் செஞ்சுட்டு போயிடாதீங்க. உயர்ந்த எண்ணங்களை கொண்டு உங்களை நீங்க பாதுகாத்து வச்சுக்கோங்க. வாலிபம் மிக முக்கியமானது கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு வாலிபன் பாவத்தை விட்டு தன்னை தடுத்துக் கொள்வது, அவருடைய ஆசைகள், உடம்புடைய அந்த வேகம் பாவத்துக்கு தூண்டும், அதை தவிர்த்துக் கொள்வது, அதுதான் மிகப்பெரிய வீரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஜிஹாதுக்கு சமம். ஒரு வாலிபனை ஒரு அழகிய பெண் அவருடைய ஆசைக்கு வழிபடுமாறு அழைத்தும் அவன் அதிலிருந்து நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி மீண்டு வருவானேயானால் அவனுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய நன்மையை கொடுக்கிறான். மட்டுமல்ல, நாளை மறுமையில் தனது அரசுக்கு கீழால் நிழல் கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வாலிபர்களே, வாழ்க்கையை திட்டமிடுங்கள். காலங்களை வேஸ்ட் ஆக்காதீங்க. நேரங்கள் இந்த போன்லையும் இன்டர்நெட்டுகளையும் பேஸ்புக்கிலும் அநியாயமாக்காதீங்க. வாழ்க்கையில என்டர்டைன்மெண்ட் தேவைதான். குறுகிய காலங்களை ஒதுக்கிக்கோங்க. உங்களோட முன்னேற்றம், உங்களோட முயற்சி, உங்களோட திட்டங்களை சரியான முறையில் வலுப்படுத்துங்கள். திட்டமிட்டு செயற்படுங்கள். முஹர்ரம் மாதம் இஸ்லாம்
எவ்வளவு அழகான திட்டமிடல். சும்மா போகல, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று போகல, திட்டமிடுறாங்க. மக்காவிலிருந்து எந்த பாதையில செல்ல வேண்டும், பாதை வழியில ஒரு ஆட்டிடையர் ஆடு மேய்ப்பது போன்று அவன் ஆட்டை மேய்த்துக் கொண்டு பால் கறந்து கொண்டு வந்து தர வேண்டும். சௌர் குகையில போய் தங்க வேண்டும். அழகான வழிகாட்டல்கள் திட்டமிட்டார்கள். வாலிபர்களே, வாழ்க்கையை திட்டமிடுங்க. ஓலவல் எடுக்கிறீங்களா? ஓலவலுக்கு பின்னால என்ன, எந்த துறையை தேர்வு செய்யணும்? இந்த வாழ்க்கைக்கு லேசான துறை என்ன? வாழ்க்கையில் உயர்வான அந்தஸ்தை அடையக்கூடிய துறை என்ன? அடைந்தவர்களிடம் போய் ஆலோசனை பண்ணுங்க, நல்லவர்களிடம் போய் அமருங்க, வெற்றியாளர்களாக சாதித்தவர்கள்ட்ட போய் அட்வைஸ் கேளுங்க, நல்ல முறையில் திட்டமிடுங்க வாழ்க்கைய. அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் வச்சுக்கோங்க. நான் எங்க போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் என் ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு மட்டும் உள்ளத்திலிருந்து ஒருபோதும் மறந்துடாதீங்க கணியத்துக்குரியவர்களே. அப்பதான் உங்களோட திட்டங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், உங்களோட யோசனைகளுக்கு வெற்றி கிடைக்கும். கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதே போன்று வயோதிபர்களே, சாதித்தவர்களே, ஊர்ல இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக இருங்க, வழிகாட்டிகளாக இருங்க. இஸ்லாமிய சமூகம் என்பது ஒருத்தருடன் மற்றவர் பின்னி பிணைந்த சமூகம். இந்த சமூகத்துல இன்றைக்கு பாருங்க, இலங்கையில முஸ்லீம்க 10%, ஆனால் ஜெயில இருப்பவர்களுடைய வீதாசாரத்துல முஸ்லீம்கள் தான் கூட. எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். ஜெயில சிறைகள்ல இருக்கக்கூடியவருடைய வீதாசாரத்துல முஸ்லீம்கள் அதிகமாம் என்ற ஒரு கேள்வி வந்தால் உண்மையான ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தூக்கம் இல்லாம போகணும். உலமாக்கள், நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், முதியவர்கள், ஆசிரியர்கள், சாதித்த வாலிபர்கள் கவலைப்படக்கூடாதா? என்னுடைய உம்மத்துடைய விடயம் யாருக்கு கவலையை ஏற்படுத்தவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழிகாட்டிகளே, நேரான வழிகளை காட்டிக் கொடுங்கள், மந்தமாக்காதீங்க. அவரோட வாலிபத்துறைய ஏதாவது ஒரு குறுகிய இடத்துல சுருக்கிறாதீங்க. வியாபாரிகளே, நல்ல வாலிபர்களை கண்டுகொண்டு வேலையாட்களாகவே அவரோட காலத்தை ஒடுக்கிறாதீங்க. அவங்க முன்னேறக்கூடிய வழிகளை காட்டிக் கொடுங்க, வெற்றிக்குரிய வழிகளை காட்டிக் கொடுங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை ஆக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சமூகத்தை நீயே பொறுப்படுத்திக் கொள்வாயாக. இந்த சமூகத்துக்கு நேரான வழியை காட்டுவாயாக. இஸ்லாமியர்களை தலை நிமிர்ந்து வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளால கேவலப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. பெற்றோர்களுக்கு தலைகுனிவு வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. ஒவ்வொரு குழந்தையையும் கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தகப்பனுக்கு அவங்களோட பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக, வெற்றியாளர்களாக ஆக்குவாயாக. அவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அவரோட பிள்ளைகளை ஆக்குவாயாக. படிக்கக்கூடிய வாலிபருடைய படிப்பிலே, கல்வியிலே, அறிவிலே விருத்தியை கொடுப்பாயாக, பரக்கத்தை கொடுப்பாயாக. சிறந்த நல்ல தலைவர்களாக அவர்களை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நேரான வழியை விட்டும் பிசகுகிறார்களோ ரஹ்மானே, நேரான பாதையை காட்டுவாயாக. யாரெல்லாம் போதை பொருட்களுக்கு அடிமையாகி விட்டார்களோ ரஹ்மானே, அவைகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. நேரான சிந்தனையை கொடுப்பாயாக. அவர்கள் போதை வஸ்துகளுக்கு மாற்றிக்கொள்ளாமல் சிறார்களை, வாலிபர்களை, வயோதிபர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. உன்னால் சபிக்கப்பட்டவர்களாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. தொழில் செய்யக்கூடிய தொழில்களில் பரக்கத்து செய்வாயாக. தொழில் முயற்சியாளர்களுடைய முயற்சிகளை கபூல் செய்வாயாக. அவருடைய தொழில்களை லேசிப்படுத்துவாயாக. ஹலாலை நிரப்பமாக கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ ரஹ்மானுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. கஷ்டங்களை போக்குவாயாக. துன்பங்களை இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கடன்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ ரஹ்மானே, அவருடைய ஹயாத்திலே கடன்கள் இல்லாமல் அவர்கள் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. கடன்கள் நிவர்த்தி செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. கடனாளிகளாக மரணித்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் குமரிகளை வைத்துக் கொண்டு வீடுகளிலே கண்ணீர் வடிக்கிறார்களோ ரஹ்மானுடைய கிருபையை கொண்டு அவர்களுக்கு சாலிகான கணவர்களை
செல்வங்களை கொடுத்து விடுவாயாக. வாலிபர்களுக்கு சாலிகான மனைவிகளை கொடுத்து விடுவாயாக. வாலிபர்கள் போதை வஸ்திலோ காதல் மாயங்களிலோ மாற்றி விடாமல் பாதுகாப்பாயாக. அவள் வாலிபர் அநியாயமாகி விடாமல் பாதுகாப்பாயாக. கெட்ட நிலைக்கு சென்று விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் தொழில் செய்கிறார்களோ தொழில்களை பரக்கத்து செய்வாயாக. ஹலாலை அள்ளி கொடுத்து விடுவாயாக. வாலிபர்களுக்கு சாலிகான மனைவிகளை கொடுப்பாயாக. திருமணம் பிடித்தவர்களுக்கு ஹலாலான சாலிகான பிள்ளைகளை கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், ஏக்கங்களை உள்ளத்திலிருந்து நீக்குவாயாக. துன்பங்களை நீக்குவாயாக. கஷ்டங்களை நீக்குவாயாக. யா அல்லாஹ், ஏக்கங்களை கொண்டு வாழ்க்கை இல்லடையக்கூடிய சூழல் வந்து விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. உனக்கு பொருத்தமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களால் நடக்கக்கூடிய நலவுகளை கபூல் செய்வாயாக. கெடுதிகளை மன்னித்து எங்களை சீர்திருத்துவாயாக. வஸல்லில்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي أنشأ وبرى وخلق الماء والثرى وأبدع كل شيء وبرى لا يغيب عن بصره دبيب النمل في الليل إذا سرى ولا يحجب عن علمه مثقال ذرة في الأرض ولا في السماء له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى. الله لا إله إلا هو له الأسماء الحسنى خلق آدم فابتلاه ثم اتباه فتاب عليه وهداه وبعث نوحا فصنع الفلك بأمر الله وجرى ونجى الخليل من النار فصالح الرغى برده وسلاما عليه فاعتبروا بما جرى وآتى موسى 9 آيات بينات فما ادكر فرعون وما رعى وأيد عيسى ببينات تبهر الورى وأنزل الكتاب على سيدنا محمد فيه البينات والهدى أحمد ولا نعمه التي لا تزال تطرى وأصلي وأسلم على سيدنا محمد المبعوث في أم القرى وعلى صاحبه في الغار أبي بكر بلا مرى وعلى عمر الملغم في رعيه وهو بنور الله يرى وعلى عثمان زوج ابنتيه ما كان عديدا افترى وعلى علي بحر العلوم واسد الشرى وعلى آله وصحبه الذين انتشر فضلهم في الورى وسلم تسليما كثيرا. أما بعد فاعلموا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله العظيم واطيعوه. وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أقول قولي هذا فأستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبد الله ورسوله وصفيه من خلقه وخليله خير من وطي الحصابين عليه وأبلغ متحدث في العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وكرم عليه. عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله العظيم واطيعوه. وقال الله تعالى يا أيها الناس واتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. عباد الله إن الله أمركم أمرا عميما وجاء بنفسه تعظيما وثنى بالملائكة المسبحة بقدسه تكريما. وقال الله جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وكرم عليه. وارض اللهم عن خلفائه الأربعة أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن سيدين الشهيدين الحبيبين الشريفين سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله عنهما وعن أمهما فاطمة الزهراء رضي الله عنها وعن عمي نبيك سيدنا حمزة وسيدنا عباس رضي الله عنهما وعن سائر صحابة رسول الله كلهم أجمعين وعنا معهم وفيهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين والمنافقين يا رب العالمين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار.
النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بثلاث فأتوها وينهاكم عن ثلاث فاجتنبوها يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر الله يعلم ما تصنعون.